நிலையங்களில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ பரப்பக்கூடாது. சென்னையில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. எந்த காரணத்தை கொண்டு அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறையோ மாணவர்களிடம் பரப்பிடக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணி அரசு என அமித்ஷா கூறவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் கூறியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி அமைச்சரவையா? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரத்யேக பேட்டி இன்று காலை 9:30 மணிக்கு ஒளிபரப்பு. எங்களுடைய இலக்கு ஆட்சி அமைக்கணும், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். இப்போ அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, ஆட்சி அமைக்கிறதுங்கிறது என்ன? கூட்டணி ஆட்சியா அல்லது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதோட மட்டும் நிற்கிதா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அன்புமணி ராமதாஸ் பின்பு பேசுவதாக விளக்கம். இந்திய அலையன்ஸ்ல வந்து இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும் இப்ப இந்திய அலையன்ஸ்ல வந்து இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு. நெல்லையில் ஏற்கனவே தாக்குதலுக்கு உள்ளான பட்டியலின மாணவர் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல். சமூக வலைதளம் மூலமாக பழகி நேரில் அழைத்து தாக்கியவர்கள் யார் என விசாரணை. சென்னையை குளிர்வித்த திடீர் கனமழை. திருவாரூர், பெரம்பலூர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கனமழையால் தணிந்த வெப்பம். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி. சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. சென்னையில் நடந்த இஃப்தார் விருந்தை விஜய் கொச்சைப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்கக்கூடாது என தமிழக இஸ்லாமியர்களுக்கு ஃபத்வா பிறப்பித்தது அகில இந்திய முஸ்லிம் ஜமாத். தமிழ்நாட்டில் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்படவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அரசு விளக்கம். குற்றச்சாட்டு குறித்து விளக்கமளிக்க உணவு பாதுகாப்புத்துறை முன்னாள் அதிகாரி சதீஷ்குமாருக்கு நோட்டீஸ். வரதட்சணையாக நெல்லையின் பிரபல அல்வா கடையான இருட்டு கடையை கேட்பதாக பெண் புகார். வீட்டோடு மாப்பிள்ளையாக செல்ல மறுத்ததால் குற்றம் சாட்டுவதாக மாப்பிள்ளையின் தந்தை மறுப்பு. கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க உயர்நீதிமன்றம் ஆணை. சாதி பெயரை நீக்காவிட்டால் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் உத்தரவு. விழுப்புரம் அருகே மேல்பாதியில் 22 மாதங்களுக்கு பிறகு திரௌபதி அம்மன் கோயில் திறப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியலின மக்கள் அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற தர்மராஜசாமி கோயில் திருவிழா. பூசாரியிடம் துடைப்பம் மற்றும் முரத்தால் அடிவாங்கி பக்தர்கள் வினோத வழிபாடு. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவு. இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா? வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. வக்ஃப் சட்ட வழக்கில் பிறப்பித்த இடைக்கால உத்தரவுகளை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம்.
இன்று நடைபெறும் விசாரணைக்கு பிறகு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் உறுதி. காங்கோ நாட்டில் படகு தீ விபத்து பயங்கரமாக பரவியது. 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். ஐபிஎல் தொடரில் சூப்பர் ஓவரில் ராஜஸ்தானை வீழ்த்தியது டெல்லி. 10 புள்ளிகளுடன் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேற்றம். கல்லூரிகளில் பகுத்தறிவு கருத்துக்களை மட்டுமே போதிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழக திருத்தச் சட்டங்கள் அமலுக்கு வந்த பிறகு நடைபெற்ற முதல் துணைவேந்தர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியது என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பில் இருந்து ஆளுநரை நீக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு பல்கலைக்கழக திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழகங்கள் முழுமையாக வந்திருக்கும் நிலையில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சர் மாநிலத்தின் வளர்ச்சியையும் அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருப்பதாக கூறினார். இந்தியாவோட கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒளிவிளக்கா உயர்ந்து நிற்குது. தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்காம நிராகரிச்சிருக்கோம். ஆனால் அதை செயல்படுத்தினா 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடையலாம்னு அவங்க சொல்கிற இலக்கான 50 விழுக்காடு GERஐ நாம் இப்போவே திராவிட மாடல் கொள்கையாக தாண்டிட்டோம். மேலும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை மாற்றியமைக்கணும். உலகம் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் மாறிட்டு வருது. ஏஐ கிரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் தான் பொருளாதாரங்களை முடிவு பண்ணுது. நம்ம பல்கலைக்கழகங்களும் வளரும் தேவைகளுக்கேற்ப மாணவர்களை உருவாக்கணும். டேட்டா சயின்ஸ், ரினியூவல் எனர்ஜி, அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் போன்ற புதிய துறைகளை பாடத்திட்டத்தில் இணைக்கணும். மாணவர்களை வெறும் பட்டதாரிகளாக மட்டும் மாற்றாமல் இனோவேட்டிவாக மாற்ற வேண்டும் என கூறிய அவர் தொழில்துறையுடன் இணைந்து உலகின் தேவைகளை பிரதிபலிக்கும் வகையில் பாடத்திட்டங்களை வடிவமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களுக்கோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமளிக்க கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வி மட்டுமே போதிக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறையும் மாணவர்களிடம் பரப்பிடக்கூடாது. மாணவர்களுடைய சமத்துவத்தையும் சமூக சமநீதியையும் கற்பிப்பதுதான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கணும். உலகெங்கிலும் உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியாளர்கள் மற்றும் அறிவியலாளர்களின் பங்களிப்புடன் தமிழ் டேலண்ட் பிளான் என்ற திட்டத்தை வகுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், ரகுபதி, சாமிநாதன், அனிதா ராதாகிருஷ்ணன், மா சுப்பிரமணியன், கோவி செழியன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.